ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலையிலே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதோட தொடர்ச்சி வீடியோ அப்படின்னு கூட சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலேருந்து மாதம் ரூபாய் 1000 ஸ்கீமில் இன்றைக்கி முதலமைச்சரே அதிரடி அறிவிப்பாக ரூபாய் 5000 உங்களோட வங்கி கணக்கு செலுத்தியிருக்கார். அது எந்தெந்த வங்கிகளுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு, உங்களுக்கு பணம் வந்துடுச்சா, வரலனா என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும். ஒரு சில வங்கிகளுக்கு மட்டும் இப்போதைக்கு கிரெடிட் ஆகிருக்கு. இப்போ ஈவினிங்காக கூட ஒரு சில வங்கிகளில் கிரெடிட் ஆகின்னு வருது. முக்கியமாக இந்த 3000 2000 எந்த தொகை, அதுக்கான ப்ராசஸ் என்ன, நீங்கள் உங்களுக்கு வரலனா என்ன பண்ணணும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்லையும் காலில் போட்ட வீடியோவில் கேட்டுன்னு வரீங்க. புதுசாக திரும்ப அப்ளை பண்ண முடியுமா, ரீஅப்ளை பண்ண முடியுமா, எங்களுக்கு இன்னும் பணம் வரல, எப்போ வரும், அதாவது இன்னைக்கு மட்டும்தான் வருமா, இல்லை நாளை மறுநாள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் கைரேகை மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க இந்த 5000 ரூபாய் பணத்தை நெட் சென்டரில் எடுத்துன்னு வரீங்க, பேங்க் அக்கௌண்ட்லேயும் எடுத்துன்னு வரீங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கான தகவலும் ரெகுலராக பணம் வாங்கி வரவங்களுக்கான கூடுதல் தகவலும் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். குறிப்பாக எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு, உங்களுக்கு பணம் வரலாம், நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணால் உங்களுக்கு பணம் வரும் அப்படின்ற கூடுதல் இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். 3000 ரூபாய் ப்ளஸ் உங்களுக்கு கோடைகால தொகையை பார்த்தீங்கன்னா சிறப்பு தொகையை 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனலில் மட்டும்தான் இந்த தகவலை அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தோம். அதே போல் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இப்போ எந்தெந்த வங்கிகளுக்கு முதல்வர் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்கார், அதிரடி அறிவிப்பு மூலயமா எல்லாருக்கும் பணம் வந்துருச்சா, இல்லை இதுக்கு மேலே வராதவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச போகிறேன். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இந்த பணம் வாங்கினவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கிரேஸ் பாயிண்ட்டாக முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று காலையிலே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதியாதும் முதல்வர் காலையிலே எக்ஸ் தளத்தில் ஒரு சூப்பரான பதிவு பதிவிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அது முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்குற பெண்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பாகவும் அமைஞ்சிருந்தது. ரூபாய் 5000 வரவு வைப்பு அப்படின்ற காணொலியை வெளியிட்டிருந்தார். இது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த மாதங்களுக்கான முன்கூட்டியே ரூபாய், அது மட்டும் இல்லாமல் கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற பேரில் 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் வரவு வச்சிருக்கார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாடு முதல்வர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஏன் என்ன காரணத்தினால இது முன்கூட்டியே வர வச்சிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் காரணம் காட்டி 3 மாதங்களுக்கு உரிமை தொகை முடக்க பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசு மேலே குற்றச்சாட்டை வச்சிருக்கார். அதனால தான் முக்கியமாக இந்த 5000 ரூபாய் முன்கூட்டியே வர வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அடுத்த மாதம் மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தொகை வராது. இந்த மாதம் 5000 ரூபாய் வந்ததுடன் உங்களுக்கு அடுத்த 3 மாதத்துக்கான தொகை வராது அப்படின்றதின் கூடுதலான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிங்க. மேலும் தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா 1.31 கோடி பெண்களுக்கு, அதாவது 1,30,00,000 பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பயனாளிகளில் இன்று காலையிலே வெளியிட்டிருந்தார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக ஒரு சில வங்கி கணக்குகளுக்கு காலை 8 மணி முதல்ல பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் கிரெடிட் ஆயின் வந்தது. நம்ம கூட காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருந்தோம். எல்லா செய்தி சேனல்லையும் அதுக்கான வெளியீடு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக கமெண்ட் பாக்ஸில் என் அக்கௌண்ட்டுக்கு ஒன்றும் வரல, என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு கேள்விகளை எழுப்பின்னு வந்தாங்க. அவங்களுக்கான தெளிவான வீடியோவை இந்த வீடியோ இருக்க போது. முக்கியமாக இப்போதைக்கு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் காலைல போட்ட வீடியோவில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவாக அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்காங்க எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்கு அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வரி இது வரைக்கும் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தாவே தெரியும். கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதில் ஃபஸ்ட்டு கமெண்டில் ஐஓபி பேங்க்கில் 5000 ரூபாய் வந்துடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது எனக்கு வந்துவிட்டது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ பேங்க்லேயும் வந்திருக்கு, ஐஓபி பேங்க்லேயும் வந்திருக்கு. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 2 பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஓப்பன் பண்ண ஐபிபி பேங்க், இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கூட ரெக்கமெண்ட் பண்ண பேங்க்கு, அந்த பேங்க் கூட பார்த்தீங்கன்னா பணம் இப்போ ஈவினிங்காக பார்த்தீங்கன்னா மதியானத்துலேருந்து ஏறின்னு வந்திருக்கு. மதியம் அது மட்டும் இல்லாமல் மாலையில் ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பணம் விட்டது அப்படின்றத மென்ஷன் பண்ணி இந்தியன் வங்கியிலும் ஏறி உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டேட் பேங்க்கு, ஐபிபி பேங்க்கு,
ஐஓபி பேங்க்கில் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் வங்கியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தம்ஸ்அப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிபி பேங்க்லையும் மதியம் 1 மணிக்கு 5000 ரூபாய் வந்து விட்டது அப்படின்றது மாதிரி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேங்க்கில் ஏறி இருக்கிறது வந்து தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கோஆபரேட்டிவ் பேங்க், அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்ற பேங்க்ல வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க பேங்க் அக்கௌண்ட், அவங்களுக்கும் வந்து ஏறி இருக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சிசி பேங்க்குக்கும் வந்து ஏறி இருக்கு, ஐசிஐசி பேங்க்குக்கும் வந்து ஏறி இருக்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் வந்து ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வந்து வெளியாயிருக்கு. மேலும் வந்து எந்தெந்த பேங்க்குக்கெல்லாம் வந்து பணம் ஏறி இருக்கு அப்படின்றத நம்மளுடைய வரக்கூடிய வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணோம். உங்களுக்கு இந்த பேங்க் அக்கௌண்ட் மட்டும் இல்லாமல் வேற எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னைக்கு பணம் ஏறி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த 5000 ரூபாய் தொகை இது வரைக்கும் எல்லா பேங்க்லையும், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க், பிரைவேட் செக்டார் பேங்க், கவர்மெண்ட் பேங்க், அது மட்டும் இல்லாமல் பிரைவேட்டில் இருக்கிற தனியார் பேங்க், தனியார் வங்கிகளையும் வந்து கரெக்டாக வந்து பணம் ஏறிடுச்சா அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் வந்து நினைக்கிறீங்களோ, எந்தெந்த பேங்க்ல வந்துருக்கோ மறக்காம இதே போல கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரியாக வந்து ஆன்ல இருக்கும். ஏன் அதை வந்து சொல்கிறேன்னா, உங்களை போல இன்னும் ஒரு 4 பேருக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஏறிடுச்சு அப்படின்றது தெரிய வரும். அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். மேலும் வந்து இந்த 5000 ரூபாய் தொகை யாராருக்கெல்லாம் வந்து வராத இருக்குது, யாராருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்குற கேள்வி, 5000 ரூபாய் கரெக்டாக வந்து ஏறிடுச்சா, அந்த ஏறின எஸ்எம்எஸ் வந்து கரெக்டாக வந்து வருதா அப்படின்னு வந்து கேட்டுன்னு வராங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட வந்து தெரியும், ஒரு சில நியூஸ் சேனலில் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியல் ஸ்க்ரீன்ஷாட்டும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 5000 ரூபாய், அதாவது வந்து 5000 ஹேஸ் பீன் கிரெடிட்டட் ஏபிபிஎஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி, கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி இன்னைக்கு டேட்டை போட்டு உங்களுக்கு 5000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கும். இந்த 5000 வரவு வைப்பு பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியே உங்களுக்கு 5000 ரூபாய் வந்து வரவு வச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலியமா. இது பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து பேலன்ஸை கூட வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிலவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ஸ்டாப் ஆகி கூட வந்து இருக்கலாம். நீங்கள் முன்கூட்டியே வந்து பேலன்ஸை வந்து செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர், எந்தெந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வந்து ஒரு செகண்ட் வந்து செக் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் ப்ரைமரியாக எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணிவிட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரில் 5000 ரூபாய் வந்து ஏறி இருக்கா அப்படின்றத வந்து சவால் வந்து செக் பண்ணிங்க. ஏறி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஏறி இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நான் ரெகுலராக வந்து 1000 ரூபாய் மாதம் 1000 ரூபாய் வந்து வாங்கின்னு வரேன், இந்த 5000 ரூபாய் மட்டும் எனக்கு இன்னும் வந்து வரலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஏபிபிஎஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி, கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி கரெக்டாக வந்து 5000 ரூபாய் வந்து கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறது ஐசிசி பேங்க், அதாவது ஐசிஐசிஐ அப்படின்ற பேங்க் மூலயமா வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து ஒரு பயனாளிகள் வந்து கிரெடிட் பண்ணியிருந்தாங்க. அதோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்க்குறீங்க. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீன்ஷாட்ஸு. அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நிறைய பேருக்கு 5000 ரூபாய் வந்து வந்துடுச்சு அப்படின்றத மகளிர்களை வந்து தொடர்ச்சியாக வந்து பதிவு செய்து வராங்க. அதனோட ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலயமா 5000 ரூபாய் வரவு வைத்ததற்கு அண்ணா அறிவாலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக மகளிர் அணிகள் வந்து நிறைய பேர் வந்து திரண்டிருக்காங்க. முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிச்சுன்னு வராங்க அப்படின்ற நியூஸும் இப்போ வந்து நம்ம வீடியோ போடும்போதே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருந்தது. இதிலேருந்து வந்து நிறைய பெண்களுக்கு இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி பணம் வந்து ஏறி இருக்குது அப்படின்னு வந்து தெரிய வருது. ஒரு சிலவங்களுக்கு நாளை இல்லை நாளை மறுநாள் 14ஆம் தேதி 15ஆம் தேதி கூட பணம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பணம் ஏறாது விட்டுருச்சுன்னா என்ன கிரைட்டீரியாலாம் வந்து பணம் ஏறலை அப்படின்றத வரக்கூடிய வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக வந்து ஜனவரி மாதம் தான் நான் ரேஷன் கார்டு வந்து வாங்கியிருந்தேன், புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து இப்போ தான் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன், எனக்கு வந்து இன்னும் வந்து நான் அப்ளை பண்ணல, இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணால் பணம் வருமா அப்படின்னு வந்து கேட்டு வராங்க. அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனும் வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவேன். இந்த வீடியோவில் லாஸ்ட்லேயும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட், புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்டாக ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதே போல் எஸ்எம்எஸ் வந்து ரூபாய் 5000 கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 5000 எஸ்எம்எஸ் பொறுத்த அளவுக்கு எல்லாருக்கும் வரும் அப்படின்றது வந்து 100% நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ரெகுலராக வந்து மொபைல் நம்பர் நீங்கள் வந்து ஆக்டிவில் வச்சுருந்து எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எம்எஸ் ஒரு சிலருக்கு வராத டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகவும் அந்த வாய்ப்பு இருக்குது. உடனடியாக உங்களுடைய ஸ்டேட்மெண்ட், டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, உங்களுடைய கூகுள் பேல இருந்தால் பேலன்ஸை வந்து செக் பண்ணிங்க, அக்கௌண்ட் பேலன்ஸை. அதன் மூலிமா உங்களுக்கு ஏறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன்.
மேலும் வந்து எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறி இருக்குது அப்படின்றதையும் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சியூபி பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அடுத்தது வந்து சிசி பேங்க்கு, கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐடிஎஃப்சி பேங்க்கு, இது போல் பேங்க்குக்கெலாம் வந்து பணம் ஏறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லி வராங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து உங்களுக்கு இதை நான் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்னா பணம் ஏறி இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன பேங்க் அக்கௌண்ட்லையும் யாருக்குன்னா பணம் ஏறி இருந்ததுன்னா பணம் ஏறி இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு கமெண்ட் இந்த வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது ஒரு சிலவங்களுக்கு பயனுள்ளதாக வந்து அமையும். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பணம் ஏறி இருக்குது, நமக்கு ஏறி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணுறதுக்கு அதுவும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த 5000 ரூபாய் பணம் பொறுத்த அளவுக்கு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், இந்த மாதம் நடக்கிற பிப்ரவரி மாதத்துக்கான தொகை 15ஆம் தேதி ரெகுலராக வந்து 1000 ரூபாய் வந்து போடுவாங்க. அந்த பிப்ரவரி மாதத்துக்கான தொகை அடுத்த 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 15ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி போடக்கூடிய தொகை இரண்டையுமே வந்து சேர்த்து 3 இதுமே வந்து சேர்த்து 3000 ரூபாய் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக கோடைகால சிறப்பு தொகுப்பு இன்சென்டிவ் போல உங்களுக்கு 2000 ரூபாய் சேர்த்து முதலமைச்சர் மொத்தமாக வந்து 5000 ரூபாய் பணம் வந்து செலுத்தியிருக்கார். இது மகளிரிடையே வந்து வெகு விமர்சையாக வந்து வரவேற்பு வந்து பெற்றுள்ளது அப்படின்னு வந்து நம்ம கூடுதலாக வந்து சொல்லலாம். இந்த 5000 ரூபாய் கரெக்டாக யாராருக்கெல்லாம் வந்து கிரெடிட் ஆயிருக்கோ, எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கிரெடிட் ஆகாதவங்க என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் வரக்கூடிய வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும். மேலும் இது மட்டும் இல்லாமல் கூடுதலான ஒரு ஹாப்பி நியூஸ், அதாவது இன்ப அதிர்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். 2000 ரூபாய், இப்போ 1000 ரூபாய் வாங்கின்னு வர தொகை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் 2.0வில் 1000 ரூபாய் உரிமை தொகையிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி வழங்குவோம் அப்படின்ற வாக்குறுதி வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து வாக்குறுதியாக வந்து கொடுத்திருக்கார். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இது மிகப்பெரிய வந்து வரவேற்பை வந்து பெற்றுள்ளது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கட்சி, எதிர்கட்சியான அதிமுக கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குறுதிகளை வந்து 2000 ரூபாய் வந்து அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1000 ரூபாய் வாங்கின்னு வரவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து தொகை உயரும் அப்படின்றதையும் வந்து முதலமைச்சர் வாக்குறுதிகளாக வந்து தெரிவிச்சிருக்கார். இப்போ வந்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு, அதாவது இந்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாத தொகைக்கும் 3000 ரூபாய் வந்து போட்டுட்டார். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக வந்து போட்டிருக்காரு 5000 ரூபாய். இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலும் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு 2000 ரூபாயை வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்ற மாதிரி வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்கார். அதுக்கான ப்ராசஸ் வரக்கூடிய வீடியோவில் நம்ம சேனல்லே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவோம். 1000 ரூபாய் ஸ்கீம் வந்து இதுக்கு மேலே வந்து 2000 ரூபாய் வந்து தொடருமா அப்படின்றத அதை ஃபுல்லாக தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரிய வரும். ஏற்கனவே வந்து தேர்தல் வாக்குறுதிகளை வந்து அதிமுக மற்றும் திமுக வந்து இடையே வந்து கடும் போட்டிகளை வந்து நிலை வருது. அதிமுக வந்து ஒரு சில வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருந்தாங்க. மேலும் திமுக இப்போதைக்கு தான் வந்து வாக்குறுதிகளை கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குலவிளக்கு திட்டத்தின் கீழ் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது இவர் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறது, இந்த திட்டத்தோட பெயர் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக வந்து 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு வந்து அதிமுக சார்பில் வந்து வாக்குறுதிகளாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் இன்னைய தேதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய இருக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் அரசு 2.0வில் 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாய் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். என் சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கும் வாக்குறுதி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது வந்து திராவிட மாடல் அரசோடைய 2.0வோட வாக்குறுதி அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அரசும் திமுக அரசும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து ரூபாய் 2000 ரூபாய் வந்து வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த திட்டம் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. இதுக்கு மேலே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து நம்ம சொன்னோம்னா வீடியோ லென்த்தாக வந்து போயிடும். கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே வரக்கூடிய அப்டேட்டு என்னென்ன புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்க தகவல், அது மட்டும் இல்லை ரெகுலராக வந்து பணம் வாங்கினவங்களுக்கு வராதவங்களுக்கான தகவல் கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து வரும். தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மேலும் இன்னைக்கு இந்த வீடியோவை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எந்தெந்த வங்கியில் இன்னைக்கு 5000 ரூபாய் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து முதல்வர் ரெடியாக அறிவிப்பு எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கட்டாயமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் வந்து சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்ததுக்கப்புறம் நான் வந்து உடனடியாக ரிப்ளை பண்ணணும்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உடனடியாக ரிப்ளை பண்ணுவேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.